இப்போ இந்த மழைக்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக நிறைய வைரல் ஃபீவர். இப்போ வைரல் ஃபீவர்ன்றது ஜென்ரலாக காமன்னா கூட இப்போ பர்டிகுலராக ஃப்ளூ வைரஸ்ன்றது ஒரு நார்மலாக வரக்கூடிய வைரஸ்னா அது வந்து ஈஸியாக இந்த இருமல் சளியெல்லாம் வரலாம். ஃப்ளூ வைரஸ் வரும். இது போக மழையில் தண்ணி தேங்குறதுனால அதில் கொசு நிறைய உற்பத்தியாகி அந்த கொசுனால வரக்கூடிய மலேரியா, மெயினாக டெங்கு, இந்த சீசன்னாலே நம்ம டெங்கு தான் அலர்ட் ஆகணும். டெங்கு ஃபீவர். இன்னொன்று வந்து எலிக்காய்ச்சல் ரொம்ப ரொம்ப காமன். அந்த எலிக்காய்ச்சல், டெங்கு ஃபீவர் வரலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். காலில் வந்து அந்த ரொம்ப நேரமாக அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிறது, ஈரக்காலிலே நடக்கிறது. இன்னொன்று ரொம்ப ஈரமான துணிகள்லாம் இருக்கும்போது அதனால ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை காளான் நோய்கள் வரலாம். உணவு பழக்கவழக்கம், அதாவது கண்டாமினேஷன், அந்த நீர் வந்து நல்ல அசுத்த நீரோட கலந்து கண்டாமினேட்டட் இருக்கும்போது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். என்னென்னா காமனாக வந்து டைரியல் டிசீஸ்னால் காலரா வர்றது, டைஃபாய்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இந்த மழை காலத்துக்குன்னே உள்ள எக்ஸ்க்ளூசிவ் டிசீசஸ் வரலாம்.